தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்றதை எவிடன்ஸை பேஸ் பண்ணதை நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ ஏற்பட்ட விஷயம் ஈரான் கான்ஃப்ளிக்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரான் மீடியா இருக்குல்ல, அங்கே என்ன தெரியுமா செய்தி இப்போ தொடர்ந்து பிரசுரிச்சிட்டு இருக்காங்க. இது போல் ஹார்மோஸ்லாம் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் கேட்கல. நாங்கள் ஹார்மோஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சோம் அவங்க ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதை பார்த்துட்டு நாம் சும்மா இருப்போமா? 3 அமெரிக்க நேவி டெஸ்ட்ராயர்ஸை நாம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 கப்பல்கள் பேரை வர அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஈரான் மீடியா. யுஎஸ்எஸ் ட்ரக்ஸ்டன், யுஎஸ்எஸ் மேசன், யுஎஸ்எஸ் ரஃபேல் பேரல்டானு இந்த 3 கப்பல்கள் பேரையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? சமாடிங்க, அமெரிக்க கப்பல்களை இந்த அளவுக்கு யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த போர் கப்பல்களை நம்ம ஒரு வழி ஆக்கிட்டோம். கதி கலங்கி போயிடுச்சு. அந்த கப்பல்கள்லாம் ஹெவி டேமேஜை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது இதுன்னு இவ்வளோ விஷயம் செய்தியாக பிரசுரிக்கவே ஈரான் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்க போர்க்கப்பலை தோற்ற தைரியம் உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஈரான் அதை பண்ணிச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதும் அந்த மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவோட சர்வதேச இமேஜ் இருக்குல்ல, கட்டமைச்சிருக்க இமேஜ், அதையே கட் பண்ணுற மாதிரி விஷயமா மாறுது. பார்த்தீங்களா? அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்காதுல, உடனடியாக அஃபிஷியல்ஸை வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்க ஊடகங்கள் கிட்ட. சிபிஎஸ் நியூஸ் இருக்காங்களே, அவங்க என்ன செய்தி ரிப்போர்ட் பண்ணாங்க? ஏங்க, ஈரான் என்ன கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை கூட ஈரான் தொட்டு கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இது எவிடன்ஸோட அவங்க ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த லிஸ்ட் பண்ணப்பட்ட கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஈரான் எதெல்லாம் அடிச்சதுன்னு சொன்னாங்களோ அந்த கப்பல்கள், அது எல்லாமே இன்னும் ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜில் தான்ப்பா இருக்குது. ஹார்மோஸை ஃபுல்லாக பாதுகாத்துட்டு இருக்குப்பா பாருங்கள் அப்படின்ட்டு அந்த காட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் ஃபோட்டோஸ் சார்ந்த தொகுப்பு தான் அது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பழசாக கூட இருக்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு கூட தோணலாம். பட் எவிடன்ஸும் வெளியிட்டிருக்காங்க. அது ஒன்ஸ் நீங்களே பார்த்துருங்களா? யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஈரான் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. அதாவது இது வரைக்கும் நாங்கள் ஒரு ப்ரொபோசலை முன்வைக்கிறது, அதை ஈரான் வேணான்றது, அப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன்ஸை முன்வைக்கிறது, அதை நாங்கள் வேணான்றது, எங்களுக்கு நடுவில் மீடியேட்டர்ஸ் வர்றது, அவங்க சொல்கிறது ஈரான் நோன்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்து எங்களுக்கே சலிச்சு போச்சு. இந்த முறை ஃபைனலாக ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டிருக்குல்ல, அதை ஈரானும் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே, அது சார்ந்து ஈரானோட ரெஸ்பான்ஸுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட முடிவு. நாங்கள் திரும்ப பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அவங்க கதவுகளை நாக் பண்ணிகிட்டே இருக்கிறதா இல்லைங்க. இதுக்கப்புறம் சும்மா எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசியான வாய்ப்பு இதுதான். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சில மணி நேரங்கள்லேயே அந்த எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறதாவும் ரூபியோ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த முறை ஈரான் கண்டிப்பாக நோ சொல்லாது. நாங்கள் அந்தளவுக்கு தான் அந்த ப்ரொப்போசல் ஃபுல்லாக ஒடியமைக்கப்பட்டிருக்கிறதாவும் ரூபியோ அப்படி சொல்லியிருக்காப்புல. சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா இவங்க முன் வச்ச முந்தைய கண்டிஷன்ஸில் இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஈரான் சொல்கிற வரைக்கும் நம்ம எதையுமே முழுசாக நம்ப முடியாதுங்க. வெயிட் பண்ணுங்கள். அமெரிக்கா சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈரானும் சொல்லட்டும். ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ரூபியோ எதிர்பார்த்த அந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது மக்களே, அதில் குழம்பிடாதீங்க. இவர் வேறு விஷயம் பேசியிருக்காப்புல. அதாவது அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்லாம் தொடர்ந்து இதையே பண்ணுறதை வேலையாக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அதாவது ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்றது, அதுக்கப்புறம் பின்னாடி எங்களை அடிக்கிறது, எப்பயும் அதே தான் பண்ணி துவச்சிட்டு இருக்காங்க. மிலிட்ரி அட்வென்ச்சர்ஸ் இருக்குல்ல, இதை அவங்க ஒவ்வொரு முறையும் பொறுப்பற்ற தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வா பேசுவோம் உட்கார்ந்து அப்படின்னு கூப்பிட்டுட்டு நானும் நம்பி வரும்போது அதை பற்றி ஃபுல்லாக நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களை பின்னாடி வந்து அடிச்சு அப்படிங்க இருக்கும். இதைத்தான் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் இருக்குல்ல, அது இன்னும் நெகோசியேஷன் டேபிள் மேலே தான் இருக்குது. எல்லாருமே அமைதியாக பேசி பிரச்சனை முடிக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்கா அந்த முயற்சியை அசைச்சு பார்க்குது. திரும்ப தப்பு பண்ணுறாங்க. ஒரு தப்பு எத்தனை வாட்டி அவங்க திரும்ப பண்ணுவாங்க பாருங்க. பண்ணிட்டு இருக்கிறதா இந்த மனுஷன் அவ்வளோ ஆதங்கமாக பேசியிருக்காரு.
ஏன்னா அமெரிக்கா சமீபத்தில் அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஈரானோட போர்ட் சிட்டிஸை அவங்க ஒரு வழி ஆக்குனாங்க. கேட்டால் ட்ரம்ப் சொன்னார் பாருங்க, சீஸ்ஃபேர்லாம் முடியலப்பா, அது கரெக்டாக தான் இருக்குது, அமலில் தான் இருக்குது. ஆனால் இடையில ஈரான் கொஞ்சம் அத்துமிருச்சுல, அதுக்கு நம்ம பசங்க லைட்டாக லெசன் டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதில் கடுப்பாய் தான் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி என்ன சொல்கிறாப்புல, ஏதோ சும்மா அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா ஈரான் அடி பணிஞ்சிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு முறை கூட ஈரான் அழுத்தங்களுக்கு அடி பணிஞ்சது கிடையாது. சிஐஏ ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் எங்ககிட்ட இருக்க ஆயுதங்களை பற்றி? அதை நாங்கள் சொல்கிறோம். அதாவது எங்களோட ஆயுத இருப்புன்னு எடுத்துக்கிட்டா, அதுலேயும் குறிப்பாக மிசைல் இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் லான்ச்சர் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் இது 75% மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. கரெக்ட் ஃபிகர் நாங்கள் சொல்கிறோம் 120ன்னு சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட டபுளாக மாற்றி சொல்கிறாப்புல 120 அப்படின்றாப்புல. ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானை திரும்ப தொடர் நினச்சிங்கன்னா வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களை தொடறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை அடிச்சு காலி பண்ணுறோன்ற மாதிரி தான் இந்த நம்பர்ஸில் கன்வே பண்ணுறாப்புல ஈரான் ஃபாரின் மினிஸ்டர். அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 10 இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் மேலே சாங்ஷன்ஸை இப்போ போட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்டிருக்க சாங்ஷன்ஸ் பத்தாதுன்னு இப்போ இது வேறு. இது எதுக்காகன்னு சொல்கிறாங்கன்னா, ஈரான் இராணுவத்துக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அது போல் என்டிட்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்ருக்கோம்ல, அதில் ஒரு 10 தரப்பை தான்பா நாங்கள் சாங்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதன் மூலமாக ஈரானுக்கு கிடைக்கிற இந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதோட வரத்தை கட் பண்ண முடியும். அப்புறம் அவங்க இந்த ஷாஹிட் ட்ரோன்ஸ் மாதிரி பல ட்ரோன்ஸை, பல ஆயுதங்களை உருவாக்க நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கிடச்சிட்ருக்கோம்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த சாங்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஈரான் ஆயுத பலம் இந்த அளவுக்கு மேலே போக இவங்கெல்லாம் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் 10 தரப்பு சார்ந்து சாங்ஷன்ஸை போட்டிருக்க அமெரிக்கா. இதில் முதல் தரப்பு பார்த்தீங்கன்னா, சைனாவை பேஸ் பண்ண யுஷிதா ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கம்பெனி லிமிடெட், இவங்களை தடை பண்ணிட்டாங்க அமெரிக்கா, சாங்ஷன்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவதாக துபாய் பேஸ் பண்ண எலிட் எனர்ஜி FZCO, அண்ட் மூணாவதாக ஹாங்காங்கை பேஸ் பண்ண ஏஇ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கம்பெனி லிமிடெட், அண்ட் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கை பேஸ் பண்ண HK ஹெசன் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன? ஈரானுக்கு அதிகமாக ஆயுதம் உருவாக காரணமே இவங்க தான்றாங்க. அதுவும் ஒரு சில நேரங்களில் ஈரான் ஆயுதம் உருவாக்க முடியாத சூழல்ல இவங்களே ஆயுதங்களை கொண்டு வரதா சொல்கிறாங்க. அவ்வளோ குற்றச்சாட்டு. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அதே ஹாங்காங் பேஸ் பண்ண மொஸ்டாட் லிமிடெடுங்க, இந்த கம்பெனி சாங்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த பெலாரஸை சேர்ந்த ஆமரி அலையன்ஸ் LLC இருக்குல்ல, ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் டாப் ப்ரொடியூசர், இவங்களும் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இந்த கம்பெனி சார்ந்து சில பேரை கொண்டு வராங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ஆமரி அலையன்ஸோட சிஇஓவான முகமது அலி டோலிபோவ், இவர் அந்த சாங்ஷன் லிஸ்ட்டில் ஏற்றிருக்காங்க. அண்ட் இதே கம்பெனி சார்ந்த எம்ப்ளாயிங்க, அவர் ஒரு பெலாரஸில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஈரானியன், இவர் முகமது அலியும் அதே தான். கிட்டத்தட்ட மஹதி மலேக்கி, இவர் மேலே சாங்ஷன்ஸை போட்டுச்சு அமெரிக்கா. இவங்களை தாண்டி இன்னும் 2 தரப்புகள் மேலேயும் சாங்ஷன்ஸை விதிச்சிருக்கு அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். என்ன ப்ரோ, ஏற்கனவே ஈரான் மேலே 1008 தடைகளை போட்டிருக்கு அமெரிக்கா. இது பத்தாதுன்னு திரும்ப திரும்ப தடைகளை போட்டுகிட்டே இருக்காங்கனாக்கா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவ்வளோ தடையாக ஒரு நாடு தாங்கும் அப்படின்ற ஆதங்கம் உங்களில் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒப்பந்தம் போட்டு முடிக்கிற வரைக்கும் மட்டும் தான் இவ்வளோ தடைகளும். இதுக்கு முன்னாடி ஈரான் மேலே போட்ட 1008 தடைகளாக இருக்கட்டும், இப்போ போடுற புதிய சாங்ஷன்ஸாக இருக்கட்டும், ஈரான் தலையசைச்சு அமெரிக்கா ஓகே சொல்லி ஒரு டீலை சைன் பண்ணி பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னு வைங்க, இந்த தடைகள் ஒன்று கூட இருக்காது. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அமைதி பேச்சுவார்த்தை மட்டும் ஒழுங்காக நடக்கும்? இதை அமெரிக்கா கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.